மனோஜ் பாரதிராஜா அவர்கள் கடந்த மார்ச் 25ஆம் தேதி காலமானது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனை கொடுத்திருந்தது. அவருடைய உடலை பெசநகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் தகனம் செஞ்சுருந்தாங்க. நிறைய பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற பெரிய கனவுகளோடு இருந்தவருக்கு இப்படி ஒரு நிலைமையா, அதுவும் இது போய் சேரக்கூடிய ஒரு வயதா அப்படின்னு எல்லோருமே பார்த்திங்கன்னா இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவர் பிரிந்ததை நினைத்து அவங்களுடைய குடும்பத்தினர் மிகப்பெரிய அளவில் சோகத்தில் மூழ்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுலேயும் பாரதிராஜா அவர்களுடைய மனநிலைமையை யாராலும் இப்போ வரைக்கும் சரி செய்யவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மனோஜ் பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய அறையில் சீக்ரெட்டாக ஒரு லாக்கர் வச்சுருந்துருக்கார். அதை யாரையுமே அவர் அவ்வளவாக பார்க்க விட்டதே இல்லை அப்படின்னும், இப்போ போய் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ என்ன இருந்திருக்குன்னா, முதலாக மேரேஜ் அப்போது அவங்க இருவரும், அதாவது மனோஜ் பாரதிராஜாவும் அவங்களுடைய மனைவியும் உடுத்தியிருந்த உடைகள், வேஷ்டி, சாரி அப்படின்னு அதை ரொம்பவே பத்திரமா வச்சுருந்துருக்கிறாரு. அதற்கப்புறமாக தன்னுடைய குழந்தைகள் பிறந்தப்போ அங்கே இருக்கக்கூடியவர்களிடம், குறிப்பாக டாக்டர்கள், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை வச்சுருந்துருக்கிறாரு. அப்புறம் தாஜ்மஹால் அப்படின்றது முதலாக அவர் நடித்த படம். அதில் அவருக்கு கிடைத்த விருதுகளையும் அவர் அதில் வச்சுருந்தார். இத்தனை நாளாக அவர் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்காரு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை அவர் பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்கிறாரு. இப்போது சமீபத்தில் நெப்போலியன் அவர்கள் கூட மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்காக இரங்கலை தெரிவிச்சிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய குருநாதர், அதே போல் மிகப்பெரிய அளவில் இயக்குனர் இமயம்னு சொல்லக்கூடிய பாரதிராஜா அவர்களினுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் காலமாக இருந்தது. மிகப்பெரிய அளவில் அந்த செய்தி கேட்டது நான் உடைஞ்சு போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுடைய மகள் ஜனனி அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். தன்னுடைய சகோதரரை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காருன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா, ஏன் இப்படி திடீர்னு அவருக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக எல்லோருக்குமே மன அழுத்தம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த மன அழுத்தமானது எப்போ, யாருக்கு, எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதே தெரியாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இப்போது ரொம்பவே மனது பலவீனமாக தான் இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு மன அழுத்தம், மனவேதனை இருந்திருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னும் பலர் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய ஆன்மா சாந்தி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.